الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. முத்தமத்தில் அஜ்ருமி என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் பாபுல் மன்சூபாத்தி மினல் அஸ்மாஇ நசப் செய்யப்படக்கூடிய இஸ்ம்களை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே முதலாவதாக நாங்கள் அல் மஃபூலு பிஹி என்ற பாடத்தை கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த பாடத்தினுடைய இறுதி அம்சமாக 7 இடங்களில் ஃபியாலையும் ஃபாயிலையும் கட்டாயமாக ஹதுஸ் செய்துவிட்டு அதனுடைய மஃபூல் பிஹியை மாத்திரம் தடைப்படுத்தப்பட வேண்டிய 7 விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே நாங்கள் முதல் 6 விடயங்களையும் முந்தைய பாடங்களிலே கற்றோம். இறுதியாக இன்றைய பாடத்திலே அல் முனாதாவை பற்றி நாங்கள் பார்ப்போம். அல் முனாதா என்பது அழைக்கப்படக்கூடியது என்று பொருள். நாம் யாரை அழைக்கின்றோமோ அதற்கு முனாதா என்று சொல்லப்படும். எந்த சொல்லை அழைப்பதற்கு பிரயோகிக்கின்றோமோ அதற்கு ஹர்ஃபுன் நிதாஇ என்று சொல்லப்படும். உதாரணமாக யா அப்துல்லாஹி, அப்துல்லாஹவே என்று அந்த நபரை நாங்கள் அழைக்கின்றோம். இதிலே அப்துல்லாஹ் என்பது முனாதா, அழைக்கப்படக்கூடியவர். அவரை அழைப்பதற்கு பிரயோகிக்கக்கூடிய அந்த சொல் யா, இதுக்கு நாங்கள் ஹர்ஃபுன் நிதா என்று சொல்லுவோம். இந்த நிதாவினுடைய ஹர்ஃபுகளை பொறுத்தவரையில், அழைப்பதற்கு பிரயோகிக்கப்படக்கூடிய ஹர்ஃபுகளை பொறுத்தவரையில் 8 இருக்கின்றன. ஒன்று அல் ஹம்சத்து, ஹம்சாவை பிரயோகிப்பது. அப்துல்லாஹி, இது சமீபத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைப்பதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படும். இரண்டாவது ஐ என்ற சொல், ஐ அப்துல்லாஹி, இதுவும் கரீப், சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அழைப்பதற்காக பிரயோகிக்கப்படும். மூன்றாவது யா, இதுதான் உம்முல் பாப், அதாவது இந்த நிதாவுடைய பாடத்திலே முக்கியமான சொல், பிரதானமான சொல் யா என்ற சொல் தான். இது பைத், தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைப்பதற்காக வேண்டித்தான் பிரயோகிக்கப்படும். ஆனால் சில வேளை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அருகில் உள்ளவரை அழைப்பதற்காகவும் பிரயோகிக்கப்படும். நான்காவது அயா, அயா அப்துல்லாஹி என்பதை போன்று இது பஈதுக்கு பிரயோகிக்கப்படும். ஐந்தாவது ஹயா, இதுவும் பஈதுக்கு பிரயோகிக்கப்படக்கூடியது. ஆறாவது ஆய், ஆய் அப்துல்லாஹி என்பதை போன்று. ஏழாவது வா, வா அப்துல்லாஹி, இது பெரும்பாலும் நுதுபாவுக்கு, நிதாவையும் தாண்டி, ஒரு மனிதரை அழைப்பதையும் தாண்டி நுதுபாவுக்காக வேண்டி பிரயோகிக்கப்படக்கூடிய. நாங்கள் முந்தைய கிதாபிலே, அதாவது தக்வீமுல் லிசான் என்ற கிதாபிலே நிதாவினுடைய பாடத்தில் நிதா, அதே போன்று நுதுபா, அல் இஸ்திகாசா, இந்த 3 விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதோடு சேர்த்து முனாதா முரஹம், ஒரு நிதாவினுடைய ஹர்ஃபுக்கு பின்னால் வரக்கூடிய முனாதாவிலே இறுதி எழுத்துக்கள் ஹர்ஃப் செய்யப்படுவதை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். 8வது ஹர்ஃபு ஆ, ஆ அப்துல்லாஹி என்பதை போன்று. அடுத்ததாக முனாதாவை பொறுத்தவரையிலே 5 வகையான இஸ்ம்களில் ஒன்றாக முனாதா வரும். ஒன்று அல் முஃப்ரதுல் அலமு, இரண்டாவது அன் நக்கிரத்துல் மக்சூதத்து, மூன்றாவது அன் நக்கிரத்து கைருல் மக்சூததி, நான்காவது அல் முதாஃபு, ஐந்தாவது அல் முஷப்பஹு பில் முதாஃபி. இந்த 5 வகையான இஸ்ம்களில் முதல் 2 வகையான அல் முஃப்ரதுல் அலமு, அன் நக்கிரத்துல் மக்சூதத்து, இந்த இரண்டும் ரஃபைனுடைய நிலையில் அவைகளுக்கு என்ன அடையாளம் வருமோ அந்த அடையாளத்தின் மீது மபுனியாக்கப்படும். ஏனைய 3ம் அன் நக்கிரத்து கைருல் மக்சூததி, அல் முதாஃபு, அல் முஷப்பஹு பில் முதாஃப், இந்த 3ம் தான் நஸ்பு செய்யப்படும். யா அப்துல்லாஹி, யா ரஜுலன் ஹுத் பியதி, யா தாலிஅன் ஜபலன் என்பதை போன்று. அல் முஃப்ரதுல் அலமு என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு பெயராக வைக்கப்படக்கூடிய சொற்கள். யா முஹம்மது, யா பக்ரு, யா ஹாலிது, யா முஹம்மது, யா அல்லாஹு என்பதை போன்று இவைகள் ரஃபனுடைய நிலைமையிலே அவைகளுக்கு என்ன அடையாளம் வருமோ அதன் மீது மபுனியாக்கப்படும். இப்போது நாம் சொன்ன இந்த உதாரணங்களிலே எல்லா சொற்களும் ஒருமையான சொற்களாக இருப்பதனால் அந்த ஒருமையான சொற்கள் ரஃபனுடைய நிலைமையிலே லம்மத் வரும் என்ற அடிப்படையிலே லம்மின் மீது மபுனியாக்கப்பட்டுள்ளது. இதே சொற்கள் தஸ்னியா அல்லது ஜம்மாக வந்தால் தஸ்னியா ஜம்முடைய நிலைமையிலே ரஃபனுடைய அடையாளமாக எது வருமோ அதன் மீது மபுனியாக்கப்படும்.
அடுத்ததாக அந்நக்கிரத்துல் மக்சூதத்து, நாடப்படக்கூடிய நக்கிராவாக வருவது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை நோக்கி நாம் அழைப்பது. உதாரணமாக ஒரு மனிதர் எங்களுக்கு அருகாமையில் செல்கின்றார், அவருடைய பெயர் எனக்கு தெரியாது, ஆனால் அவரை நான் யா ரஜுலு யா ஃபுலானு என்று அவரை அழைக்கின்றேன். அதே போன்று ஒரு பிள்ளை செல்கின்றார், அந்த பிள்ளையினுடைய பெயர் தெரியாத பட்சத்திலே யா வலது யா பின்து என்று பொதுவான ஒரு நக்கிராவான இஸ்மை சேர்த்து நாங்கள் அழைக்கின்றோம். இதற்குத்தான் நாங்கள் அந்நக்கிரத்துல் மக்சூதா என்று சொல்லுவோம். இதுவுமே ரஃபைனுடைய நிலைமையில் என்ன அடையாளம் வருமோ அந்த அடையாளத்தின் மீது மப்னியாக்கப்படும். யா ரஜுலு யா ஃபுலானு யா வலது என்பதை போன்று தஸ்னியா ஜம்மாக வரக்கூடிய நேரத்திலே யா ரஜுலானி யா ரிஜாலு யா வலதானி யா அவுலாது என்று ரஃபினுடைய அடையாளத்தின் மீது மப்னியாக்கப்படும். அடுத்ததாக அந்நக்கிரத்து வைருல் மக்சூதாவை பொறுத்தவரையிலே ஒருவரை என்று குறிப்பாக சொல்லாமல் பொதுவாக அழைப்பது. உதாரணமாக ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதர் என்னுடைய கையை பிடித்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்வதை போன்று யா ரஜுலன் ஹுத் பியதி, யாராவது என்னுடைய கையை பிடித்து உதவி செய்யுங்கள் என்று அவர் ஒருவரை மாத்திரம் நாடி குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக அழைப்பதை போன்று. இந்த வசனத்தில் யா ரஜுலன் ஹுத் பியதி என்று நஸ்பு செய்யப்பட்டு வரும். நான்காவது அல் முலாஃபு, இலாஃபத் செய்யப்படக்கூடிய இஸ்ம். இவைகள் யா அப்துல்லாஹி யா குலாம ஜெய்தின் என்பதை போன்று இதுவும் நஸ்பு செய்யப்படும். இறுதியாக அல் முஷப்பஹு பில் முலாஃப், முலாஃபுக்கு ஒப்பாக்கப்பட்ட இஸ்ம். ஏற்கனவே நாங்கள் இதனை அறிந்திருக்கின்றோம். யா தாலிஅன் ஜபலன், மலையில் ஏறக்கூடியவரே என்பதை போன்று. யா ரஹீமன் பி இபாதிஹி, இந்த மூன்று வகையான முனாதாக்களும் எப்போதுமே நஸ்பு செய்யப்பட்டதாக இருக்கும். மேலே சொன்ன இரண்டு, அதாவது அல் முஃப்ரதுல் அலமு அன் நக்கிரத்துல் மக்சூதத்து, அந்த இரண்டும் ரஃபைனுடைய அடையாளத்தின் மீது மப்னியாக்கப்படும். அடுத்ததாக முனாதாவுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் சொல்லப்படுகின்றது. முதலாவது, முனாதா முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்டிருந்தால், முனாதா முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்டிருந்தால், அபி குலாமி வலதி, என்னுடைய பிள்ளையே என்னுடைய தந்தையே என்று சொல்வதை போன்று இவ்வாறு இருந்தால் இதிலே 6 லுகாக்கள் 6 முறைகள் இருக்கின்றன. ஒன்று ஹதுஃபுல் யாஇ வல் இஜ்திஸாஉ பில் கஸ்ரதி, அந்த யாவை ஹதுஃப் செய்துவிட்டு கஸ்ரத்தை கொண்டு மாத்திரம் போதுமாக்குவது. யா வலதி, அந்த சுகுன் செய்யப்பட்ட யாவை ஹதுஃப் செய்து விடுவது. யா அபி யா இபாதி என்பதை போன்று. இரண்டாவது இஸ்பாத்துல் யா இஸ் சாக்கினா, சுகூன் பெற்ற அந்த யாவை தரிப்படுத்துவது. யா இபாதி யா வலதி யா குலாமி என்பதை போன்று. மூன்றாவது இஸ்பாத்துல் யா இ மஃப்தூஹத்தன், அந்த யாவை ஃபத்ஹ் செய்யப்பட்ட நிலையில் தரிப்படுத்துவது. யா இபாதிய யா வலதிய யா அபிய என்பதை போன்று. நான்காவது கல்புல் கஸ்ரதி ஃபத்ஹத்தன், அந்த கஸ்ராவை ஃபத்ஹாவாக மாற்றி வகல்புல் யாஇ அலிஃபன், யாவை அலிஃபாக மாற்றுவது. யா ஹஸ்ரதா யா இபாதா என்பதை போன்று. ஐந்தாவது ஹத்ஃபுல் அலிஃபி, அந்த அலிஃபை ஹதுஃப் செய்துவிட்டு வல் இஜ்திஸாஉ பில் ஃபத்ஹத்தி, ஃபத்ஹாவை கொண்டு போதுமாக்குவது. யா குலாம, அடிப்ப யா குலாமா என்றிருந்தது யா குலாம. ஆறாவது ஹதுஃபுல் அலிஃப், அந்த அலிஃபை ஹதுஃப் செய்துவிட்டு வதம்முல் ஹர்ஃபில்லதி கான மக்சூரன், ஏற்கனவே கசர் செய்யப்பட்டதாக இருந்த அந்த எழுத்துக்கு தம்மு செய்வது. யா உம்மு யா வலது யா குலாமு என்பதை போன்று. இரண்டாவது விடயம், இந்த யாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்ட அந்த முனாதா அபுன் அல்லது உம்முன் என்ற சொல்லாக இருந்தால், யா அபி அல்லது யா உம்மி என்ற சொல்லாக இருந்தால், மேலே சொல்லப்பட்ட 6 லொகாக்களுடன் இன்னும் 4 லொகாக்கள் அதுகளில் இருக்கின்றன. இன்னும் 4 விதங்கள் அதில் இருக்கின்றன. ஒன்று இப்தாலுல் யாஇ தாஅன் மக்சூரத்தன், யா அபி யா உம்மி என்று வரக்கூடிய அந்த யாவை கசர் செய்யப்பட்ட தாவாக மாற்றுவது. யா அபதி யா உம்மதி என்பதை போன்று. இரண்டாவது அந்த தாவுக்கு ஃபத்ஹா செய்வது. ஃபத்ஹு தாஇ யா அபத யா உம்மத என்பதை போன்று.
மூன்றாவது அல் ஜம்மு பைன தாஇ வல் அலிஃபி, தாவையும் அலிஃபையும் சேர்ப்பது, அதாவது யா அபதா என்பதை போன்று. நான்காவது யா அபதி பில் யாஇ, யாவுடன் யா அபதி என்று சொல்வது. இவ்வாறு அபி உம்மி இந்த இரண்டு சொற்களுக்கும் 10 லொகாக்கள் 10 விதங்கள் இருக்கின்றன. மூன்றாவதாக அந்த முனாதா ஏற்கனவே முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்ட ஒரு இஸ்மின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டிருந்தால், உதாரணமாக யா குலாம குலாமி, யா குலாம குலாமி, இந்த இடத்துல குலாம என்றது முனாதா. அந்த முனாதா ஏற்கனவே முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்ட ஒரு இஸ்முடன் குலாமி என்ற சொல்லுடன் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான சொல்லாக இருந்தால் 2 விதமாக மாத்திரம் சொல்லலாம். ஒன்று இஸ்பாத்துல் யாஇ மஃப்தூஹத்தன், அந்த யாவை ஃபத்ஹ் செய்யப்பட்ட நிலையில் தரிப்படுத்துவது, யா குலாம குலாமிய, அல்லது சாக்கினத்தன் அல்லது சுக்கூன் பெற்ற நிலையில் தரிப்படுத்துவது, யா குலாம குலாமி என்று சொல்லுவது. ஆனால் இதே சொல் இப்னு தஅம் அல்லது இப்னு இந்த 2 சொற்களாக இருந்தால் அந்த 2 சொற்களிலேயும் 4 லுகாக்கள் இருக்கின்றன. முதலாவது ஹதுஃபுல் யாஇ மஅ கஸ்ரில் மீம், மீமுக்கு கசர் செய்து அந்த யாவை ஹதுஃப் செய்வது. யப்ன உம்மி என்ற சொல்லை யப்ன உம்மி, யப்னத் அம்மி என்பதை யப்னத் அம்மி என்று சொல்வது. இரண்டாவது ஹதுஃபுல் யாஇ மஅ ஃபத்ஹில் மீம், அந்த மீமுக்கு ஃபத்ஹ் செய்வதுடன் யாவை தரிப்படுத்துவது, யப்ன உம்ம யப்னத் அம்ம என்பதை போன்று. மூன்றாவது லுகா இஸ்பாத்துல் யாஇ, அந்த யாவை தரிப்படுத்துவது, யப்ன உம்மி யப்னத் அம்மி என்பதை போன்று. நான்காவது கல்புல் யாஇ அலிஃபன், அந்த யாவை அலிஃபாக மாற்றுவது, யப்ன உம்மா யப்னத் அம்மா என்பதை போன்று. இது முனாதாவோடு சம்பந்தப்படக்கூடிய மேலதிகமான 3 விடயங்களை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். வமின்ஹா அவைகளில் உள்ளதாகும், அதாவது கட்டாயமாக ஃபியலையும் ஃபாயிலையும் ஹதுஃப் செய்யப்படக்கூடியவைகளில் உள்ளதாகும். அல் முனாதா, முனாதாவும் அவைகளில் உள்ளதாகும். அது நஹ்வு யா அப்தல்லாஹி என்பதை போன்று. ஃபஇன் அஸ்லஹு, அதனுடைய அடிப்படை அதுஉ அப்தல்லாஹி, அதுஉ அப்தல்லாஹி என்றிருக்கும். ஃபஹுதிஃபல் ஃபியலு, ஃபியலை ஹதுஃப் செய்யப்பட்டு, அந்த அதுஉ என்ற ஃபியலை ஹதுஃப் செய்யப்பட்டு, உனீபயா அன்ஹு, அதுக்கு பகரமாக யாவை கொண்டு வரப்பட்டுள்ளது. வல் முனாதா ஹம்சத்து அன்வாயின், முனாதா 5 வகைப்படும் என்றால் அல் முஃப்ரதுல் அலமு வன் நக்கிரத்துல் மக்சூதத்து வன் நக்கிரத்து கைருல் மக்சூதத்தி வல் முதாஃபு வல் முஷப்பஹு பில் முதாஃபி. ஃபஅம்மல் முஃப்ரதுல் அலமு வன் நக்கிரத்துல் மக்சூதத்து, அல் முஃப்ரதுல் அலமும் அன் நக்கிரத்துல் மக்சூதாவும் ஃபயுப்னயானி, அவ்விரண்டும் மப்னியாக்கப்படும், அலாமா யுர்ஃபஆனி பிஹி ஃபி ஹாலில் இஅராபி, இஅராப் செய்யப்படக்கூடிய நிலையிலே எதை கொண்டு ரஃபை செய்யப்படுமோ அதன் மீது மப்னியாக்கப்படும். எனவே ஃபயுப்னயானி அல தம்மி, அவ்விரண்டும் தம்மின் மீது மப்னியாக்கப்படும். இன்கானா முஃப்ரதைனி, அவ்விரண்டும் ஒருமையான சொற்களாக இருந்தால். பொதுவாக இந்த பாடத்திலே முஃப்ரத் என்பதற்கும் பொதுவாக முஃப்ரத் என்பதற்கும் நாங்கள் வித்தியாசம் இருக்கின்றது என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். பொதுவாக முஃப்ரதுன் ஒருமையான சொல் என்றால் தஸ்னியா ஜம்மாக இல்லாமல் வருவது. இந்த இடத்திலே அதுதான் நாட்டம். ஆனால் ஏற்கனவே சொன்ன அந்த அல் முஃப்ரதுல் அலம் என்பதிலே அந்த அல் முஃப்ரதுல் அலம் இல்லாமல் வரக்கூடிய அந்த 4ஐயும் தவிர உள்ள அனைத்துமே, அது தஸ்னியாவாக இருக்கலாம் ஜம்மாக இருக்கலாம், எல்லாமே அல் முஃப்ரதுல் அலம் என்ற வார்த்தையிலே சேர்ந்து கொள்ளும். அது நஹ்வு யா ஸைது வ யா ரஜுலு என்பதை போன்று, அவு ஜம்மா தக்சீரின் அல்லது ஜம்மு தக்சீராக இருந்தாலும் லம்மின் மீது மப்னியாக்கப்படும். அது நஹ்வு யா ஸுயூது வ யா ரிஜாலு என்பதை போன்று. அவு ஜம்மா முஅன்னதின் சாலிமன், முஅன்னஸ் சாலிம் ஜம்மாக இருந்தாலும் லம்மின் மீது மப்னியாக்கப்படும். அது நஹ்வு யா முஸ்லிமாத்து என்பதை போன்று. அவு முரக்கபன் மஸ்ஜியன் அல்லது முரக்கப் மஸ்ஜியாக இருந்தாலும் லம்மின் மீது மப்னியாக்கப்படும். அது நஹ்வு யா மஅதி கரிபு என்பதை போன்று. வயுபனயானி அலல் அலிஃபி ஃபித் தஸ்னியத்தி, தஸ்னியாவிலே அலிஃபின் மீது அவ்விரண்டும் அல் முஃப்ரதுல் அலமும் நக்கிரா மக்சூதாவும் மப்னியாக்கப்படும். அது நஹ்வு யா ஸைதானி வ யா ரஜுலானி என்பதை போன்று. வ அலல் வாவி ஃபில் ஜம்மி, ஜம்முடைய நிலையிலே வாவின் மீது மப்னியாக்கப்படும். அது நஹ்வு யா ஸைதூன என்பதை போன்று. வஸ்ஸலாசத்துல் பாக்கியத்து, எஞ்சியுள்ள 3 மன்சூபத்துன் நஸ்பு செய்யப்படக்கூடியவைகளாகும். லா கைரு, அது அன்றி
இல்லை. இந்த லா கைரு என்பதை பொறுத்தவரையிலே அடிப்படையிலே லா கைரு தாலிக ஜாயிசுன், லா கைரு தாலிக அது அல்லாதது ஜாயிசுன் ஆகமானதாக இல்லை. இதில்தான் லா கைரு என்ற சொல்லினுடைய முதாஃப் இலேஹியையும் அதனுடைய ஹபரையும் ஹரிஸ் செய்துவிட்டு லா கைரு என்று லம்மின் மீது மப்னியாக்கப்பட்டிருக்கின்றது. வஹிய அவைகள் அந்நக்கிரத்து கைருல் மக்சூதத்தி நாடப்படாத நக்கிரா, அது ககவுலில் ஆமா ஒரு கண் பார்வையற்றவர் சொல்வதை போன்று யா ரஜுலன் ஹுத் பியதி என்று சொல்வதை போன்று, வல் முதாஃபு மேலும் முதாஃபுமாகும் அது நஹ்வு யா அப்தல்லாஹி யா அப்தல்லாஹி என்பதை போன்று. வல் முஷப்பஹு பில் முதாஃபி மேலும் அல் முஷப்பஹு பில் முதாஃபுமாகும் அது நஹ்வு யா ஹசனன் வஜ்ஹுஹு வயா தாலிஅன் ஜபலன் வயா ரஹீமன் பிஇபாதிஹி என்பதையும் போலவாகும். வகத் தகத்தம ஃபி பாபி லா அல்லதி லினஃபில் ஜின்ஸ், ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவுடைய பாடத்தில் முந்திவிட்டது பயானுல் முஷப்பஹி பில் முதாஃப், அல் முஷப்பஹு பில் முதாஃபினுடைய தெளிவும் வ பயானுல் முராதி பில் முஃப்ரதி ஃபி ஹாதல் பாப், இந்த பாடத்திலே முஃப்ரதை கொண்டு நாடப்படக்கூடியதனுடைய தெளிவு முந்திவிட்டது. வல்லாஹு அலம். ஃபஸ்லுன் இது ஒரு பிரிவாகும். வைதா கானல் முனாதா அந்த முனாதா இருந்தால் முதாஃபன் இலா யா இல் முத்தக்கல்லிம் முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாஃபத் செய்யப்பட்டதாக இருந்தால் ஜாஸ ஃபீஹி சித்து லுகாத்தின் அதிலே 6 லுகாக்கள் கூடும். அவைகளில் ஒன்று ஹதஃபுல் யாஇ வல் இஜ்திஸாஉ பில் கஸ்ரதி, யாவை ஹதஃப் செய்து கஸ்ராவை கொண்டு போதுமாக்குவது, அது நஹ்வு யா இபாதி என்பதை போன்று, யா கௌமி என்பதையும் போன்று, வஹியல் அக்ஸரு அதுதான் அதிகமானதாக இருக்கும். இரண்டாவது இஸ்பாத்துல் யாஇ சாக்கினதி சுகூன் பெற்ற யாவை தரிப்படுத்துவது, அது நஹ்வு யா இபாதி என்பதை போன்று. அஸ்ஸாலிஸத்து மூன்றாவது இஸ்பாத்துல் யாஇ அந்த யாவை மஃப்தூஹத்தன் ஃபத்ஹ் செய்யப்பட்ட நிலையிலே தரிப்படுத்துவது, அது நஹ்வு யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு என்பதை போன்று. அர்ராபிஅத்து நான்காவது கல்புல் கஸ்ரதி ஃபத்ஹத்தன் அந்த கஸ்ராவை ஃபத்ஹாவாக மாற்றி, வ கல்புல் யாஇ அலிஃபன் அந்த யாவை அலிஃபாக பிரட்டுவது, அது நஹ்வு யா ஹஸ்ரதா என்பதை போன்று. அல் ஹாமிஸத்து ஐந்தாவது ஹதஃபுல் அலிஃபி அலிஃபை ஹதஃப் செய்து வல் இஜ்திஸாஉ பில் ஃபத்ஹத்தி ஃபத்ஹாவை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, அது நஹ்வு யா குலாம என்பதை போன்று. அஸ்ஸாதிஸத்து ஆறாவது ஹதஃபுல் அலிஃபி அந்த அலிஃபை ஹதஃப் செய்து வ தம்முல் ஹர்ஃபில் லதி கான மக்சூரன் கஸ்ர் செய்யப்பட்டதாக இருந்த அந்த ஹர்ஃபுக்கு தம்மு செய்வது, யா உம்மு என்பதை போன்று. அது ககௌலி பாதிஹிம் அவர்கள் சிலர் சொன்னதை போன்று யா உம்மு லா தஃஅலி என்று சொன்னதை போன்று. பிதம்மில் மீமி மீமுக்கு தம்மு செய்வதை கொண்டு யா உம்மு லா தஃஅலி என்று அவர்கள் சிலர் சொல்வதை போன்று. வ குரிஅ மேலும் ஓதப்பட்டிருக்கின்றது ரப்புஸ் சிஜ்னு என்று ஓதப்பட்டிருக்கின்றது. ரப்பி என்னுடைய இறைவனே, அஸ்ஸிஜ்னு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் சில கிராத்துகளிலே ரப்பு என்று இந்த லுகாக்களில் ஒன்றினுடைய அடிப்படையிலே லம் செய்யப்பட்டிருக்கின்றது. வஹிய லைஃபத்துன் அந்த கிராத்து லைஃபானதாகும். ஃபைன்கானல் முனாதல் முதாஃபு இலல் யா யாவின் பக்கம் இலாஃபு செய்யப்பட்ட அந்த முனாதா இருந்தால் அபன் அவ் உம்மன் அபுன் அல்லது உம்மாக இருந்தால் ஜாஸ ஃபீஹி அதிலே கூடும் மஅஹாதிஹில் லுகாத்தி இந்த லுகாக்களுடன் சேர்த்து அர்பஉ லுகாத்தின் உஹரு மேலும் 4 லுகாக்கள் கூடும். இஹ்தாக அவைகளில் ஒன்று இப்தாலுல் யாஇ தாஅன் மக்சூரத்தன் அந்த யாவை கஸ்ர் செய்யப்பட்ட தாவாக மாற்றுவது, அது நஹ்வு யா அபதி வ யா உம்மதி என்பதை போன்று. வபிஹா இதனை கொண்டுதான் கரஅஸ் சபஅத்து 7 காரிமார்களும் ஓதியிருக்கிறார்கள். கைர இப்னி ஆமிரின் இப்னு ஆமிர் இமாம் இப்னு ஆமிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தவிர மற்றவர்கள் ஓதியிருக்கிறார்கள். ஃபி யா அபதி என்ற சொல்லிலே ஓதியிருக்கின்றார்கள். அஸ்ஸானியத்து இரண்டாவது ஃபத்ஹு தாய் அந்த தாவுக்கு ஃபத்ஹா செய்வது. வபிஹா கரஅ இப்னு ஆமிர் இமாம் இப்னு ஆமிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை கொண்டே ஓதியிருக்கின்றார்கள். அஸ்ஸாலிஸத்து மூன்றாவது அல் ஜம்உ பைன தாஇ வல் அலிஃபி தாவையும் அலிஃபையும் ஒன்று சேர்ப்பது, அதாவது யா அபதா என்று சொல்வது. வபிஹா குரிஅ ஷாதன் ஷாதான நிலையில் அதை கொண்டு ஓதப்பட்டிருக்கின்றது. அர்ராபிஅத்து நான்காவது யா அபதி பில் யா யாவை கொண்டு யா அபதி என்றே சொல்லுவது. இதா கானல் முனாதா அந்த முனாதா இருந்தால் முதாஃபன் இலாஃபத் செய்யப்பட்டதாக இருந்தால் இலா முதாஃபின் இலல் யாஇ
யாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்ட ஒரு இஸ்மின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதாக இருந்தால் அது மிஸ்லு யா குலாம குலாமி என்பதை போன்று. லம் யஜுஸ் ஃபீஹி அதிலே கூடாது இல்லா இஸ்பாத்துல் யாஇ யாவை தரிப்படுத்துவது மஃப்தூஹத்தன் ஃபதை செய்யப்பட்ட நிலையிலோ அவு சாக்கினத்தன் அல்லது சுகுன் பெற்ற நிலையிலோ அந்த யாவை தரிப்படுத்துவதை தவிர வேற எதுவும் அதிலே கூடாது. எனவே யா குலாம குலாமி யா குலாம குலாமிய என்று மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஆனால் இல்லா இதாக்கான அது இருந்தாலே தவிர இப்ன அம்மின் அவிப்ன உம்மின் இப்னு அம் அல்லது இப்னு உம் என்ற சொற்களாக இருந்தாலே தவிர அவ்வாறு இருந்தால் ஃபயஜூசு ஃபீஹிமா அவ்விரண்டிலும் கூடும். அர்பஉ லுகாத்தின் 4 லுகாக்கள் கூடும் என்றால் ஹதுஃபுல் யாஇ மஅ கஸ்ரில் மீமி வ ஃபத்ஹிஹா மீமுக்கு கஸ்ரும் ஃபத்ஹும் செய்வதுடன் யாவை ஹதுஃப் செய்வது. வபிஹிமா இவ்விரண்டையும் கொண்டுதான் குரிஅஸ் ஃபிஸ் ஸபஅத்தி 7 கிராத்துகளில் ஓதப்பட்டுள்ளது. ஃபி கௌலிஹி தஆலா யப்ன உம்மி யப்ன உம்ம என்று ஓதப்பட்டுள்ளது. வ இஸ்பாத்துல் யாஇ மேலும் யாவை தரிப்படுத்துவதாகும். அது ககௌலி ஷாயிரி அந்த புலவருடைய சொல்லை போன்று யப்ன உம்மி எனது தாயின் மகனே வயா ஷுகையிக நஃப்சி எனது சிறிய உடன் பிறந்தவனே அந்த ஹல்லஃப்தனி என்னை நீ விட்டு சென்று விட்டாய் லிதஹரின் ஷதீதின் ஒரு கடுமையான ஒரு காலத்திடம் என்னை விட்டு சென்று விட்டாய். இன்னொரு ரிவாயத்திலே அந்த ஹல்லை தனி என்னை ஒப்படைத்து விட்டாய். ஹல்லை தனி என்றால் அஸ்லம் தனி என்னை விட்டு சென்று விட்டாய். இந்த பைத்திலே ஷுகையிக் என்பது ஷகீகுன் என்ற சொல்லினுடைய தஸ்கீராகும். இறுதியாக வகல்புல் யாஇ அலிஃபன் அந்த யாவை அலிஃபாக பிரட்டுவது ககௌலிஹி அந்த புலருடைய சொல்லை போன்று யப்னத அம்மா லா தலூமி வஹ்ஜஇ ஃபலைஸ யஹ்லு அன்கி யௌமன் மத்ஜஇ யப்னத அம்மா எனது பெரிய தந்தையின் மகளே லா தலூமி பலிக்காதே வஹ்ஜஇ நீ தூங்கிவிடு ஃபலைஸ யஹ்லு அன்கி உன்னை விட்டும் நீங்கியதாக இருக்காது யௌமன் ஒரு நாளும் மத்ஜஇ எனது படுக்கை உன்னை விட்டும் நீங்கியதாக இருக்காது. இந்த வசனத்திலே யப்னத அம்மா அதை போன்று முன்னாள் வசனத்திலே யப்ன உம்மி என்ற 2 சொற்களிலே தான் ஷாஹித் இருக்கின்றது. இந்த பைத்துக்குரிய யாராவை பார்ப்போம். யா ஹர்ஃபு நிதா இப்ன முனாதா முதாஃப் உம்மி முதாஃப் இலைஹி முதாஃப் வல் யாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபதி அல் வாவு ஹர்ஃபு அத்ஃபின் யா ஹர்ஃபு நிதா முனாதா முதாஃப் நஃப்ஸி முதாஃப் இலைஹி முதாஃப் والياء ضمير متصل في محل جر بالإضافة. أنت ضمير منفصل في محل رفع مبتدأ خلفت فعل ماض مبني على السكون والتاء ضمير متصل في محل رفع فاعل. النون للوقاية الياء ضمير متصل في محل نصب مفعول به. اللام حرف جر دهر مجرور الجار والمجرور متعلقان بخلفتني شديد صفة. இரண்டாவது பைத்து யா ஹர்ஃபு நிதா இப்னத முனாதா முதாஃப் அம்மா முதாஃபுன் இலைஹி மஜ்ரூருன் பிகஸ்ரத்தின் முகத்தரத்தின் அலா மா கபில் அல் யா இல் முன்கலிபதி அலிஃபன் அலிஃபாக பிறண்டிருக்கக்கூடிய மாறி இருக்கக்கூடிய அந்த யாவுக்கு முன்னால் தக்தீரிடப்பட்ட கஸ்ராவை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது. வஹுவ முதாஃபுன் வல் யா உல் முன்கலிபத்து அலிஃபன் அலிஃபாக மாறி இருக்கக்கூடிய அந்த யாதான் முதாஃபுன் இலைஹி. லா ஹர்ஃபு நஹ்யின் தலூமி ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் பிலா அன்னாஹியா وعلامة جزمه حذف النون لأنه من الأمثلة الخمسة والياء ضمير متصل في محل رفع فاعل. الواو حرف عطف إهجائي فعل أمر مبني على حذف النون لأنه من الأمثلة الخمسة والياء ضمير متصل في محل رفع فاعل. الفاء تعليلية ليس فعل ماض ناقص يخلو فعل مضارع مرفوع لتجرده عن الناصب والجازم وعلامة رفعه الضمة المقدرة على الواو عن حرف جر والكاف ضمير متصل في محل جر مجرور الجار والمجرور متعلقان بيخلو
யவுமன் மஃபூலுன் ஃபீஹி மல்ஜஇ ஃபாயிலுன். யஹ்லு என்ற அந்த ஃபியாலுக்கு ஃபாயில் முதாஃப் வல் யாவு தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இதாஃபதி. யஹ்லு மல்ஜஇ என்ற அந்த ஜும்லா தான் லைஸவுக்கு ஹபராக இருக்கின்றது. எனவே ஜும்லத்துல் ஃபியாலி வல் ஃபாயிலி ஃபி மஹல்லி நஸ்பின் ஹபரு லைஸ. இதுதான் அல் முனாதாவினுடைய பாடத்தின் சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.